ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துல தேங்காய் தாங்க அறுக்க போறோம். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இளநீர் குடிக்கணும்னு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. ஆனா இளநீர் அறுக்க தான் ஆள் இல்லாம இருந்தோம். எதார்த்தமா தேங்காய் அறுக்கிற தாத்தா வந்து தெருவுல நடந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நாங்க கூப்பிட்டோம். தாத்தா தேங்காய் அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேமான்னு சொன்னாங்க. எவ்வளோ தாத்தா ஒரு தேங்காய் மரத்துக்கு அப்படின்னு கேட்டோம். 200 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள நாங்க கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் தாத்தா சேர் கேட்டாங்க. சேர் கேட்ட அடுத்த செகண்ட் கடகடன்னு தென்னை மரத்துல ஏறிட்டாங்க. காலுக்கு ஒரு பெல்ட் போட்டுக்கிட்டாங்க. கையை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கிரிப்புக்கு ஒரு பெல்ட் போட்டுக்கிட்டாங்க. கடகடன்னு ஏறிட்டாரு. தாத்தா இருக்க வயசை பார்த்தா, தாத்தா உங்களுக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்டேன். எனக்கா 70மா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. 70 வயசுக்கும் இப்பவும் தென்னை மரம் ஏறுற அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கடகடன்னு ஏறினாரு. ஃபுல்லாமே மேலே ஏறிட்டாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, ஒரு கெமிக்கல் மாதிரி வச்சிருந்தாருங்க. அதை உள்ளங்காலில் தடவிக்கிட்டாரு. அதை தடவிட்டா அது வந்து கொஞ்சம் வழுக்காம இருக்குமா. ஏறதுக்கு முன்னாடி இந்த கெமிக்கல் காலில் தடவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏறினாரு. அதுக்கப்புறம் கடகடன்னு மேலே ஏறிட்டாங்க. தேங்காய் மரத்துல இருக்க தேங்காய் எல்லாத்தையுமே அறுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இளநீரும் அறுத்து போட்டுட்டு இருந்தாங்க. தென்னை ஓலைகளும் காஞ்ச தென்னை ஓலைகள்லாம் இருந்தது. அதையும் எல்லாத்தையுமே சீவி வெளியே போட்டுட்டு இருந்தாங்க. நான் உள்ள இருந்து எடுக்கிறனால என்னால் கரெக்டாக வியூ எடுக்க முடியல தென்னை மரம். ஸோ வெளியில போய் எடுக்கிறேன். இதுதாங்க இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கு. இவ்வளோ ஹைட்டுக்கும் அந்த தாத்தா ஏறி இருக்காங்க. அவருக்கு 70 வயசு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைனலா இருக்கிற எல்லா தேங்காயுமே அறுத்து கீழே போட்டுட்டாரு. இளநீரும் அறுத்து போட்டுட்டாரு. கொஞ்சம் இளநீர் மட்டும் விட்டுட்டு வந்திருக்காராம். அது பிஞ்சு இளநீர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் தாத்தா பொறுமையா அழகா இறங்கி வந்துட்டாங்கங்க. இறங்கி வந்துட்டு எங்களுக்கு தேங்காய் வெட்டி கொடுத்தாரு. அவரும் நீங்களும் குடிங்க தாத்தா நாங்க சொன்னதுக்கு, இல்லம்மா நான் 2 தேங்காய் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி சொன்னாரு. எடுத்துக்கோ தாத்தா அப்படின்னு சொன்னோன்னா 3 தேங்காய் எடுத்துக்கிட்டாரு. எனக்கு வந்து தேங்காய் வெட்டியும் கொடுத்தாரு. நான் குடிச்சு பார்த்தா ரொம்பவே செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷா தேங்காய் மரத்துலேருந்து அறுத்த அப்பவே இளநீர் வெட்டி குடிக்கும் போது உண்மையாவே செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அதை வெட்டியும் கொடுத்தாரு. வழுக்கையும் நல்லா கீறி அந்த கத்திலையும் எடுத்து கொடுத்தாங்க. இங்க பாருங்க, இதுதான் வந்து குடுவை. இந்த குடுவை வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாவே செஞ்சுதான். இப்ப நம்ம மேல ஏறுறோம் அப்படின்னா, கத்தி வந்து கையில புடிச்சுக்கிட்டு ஏறவே முடியாதுல்ல. ஸோ கத்திய ஹோல்ட் பண்றதுக்கு ஏதாவது நமக்கு ஹோல்டர் மாரி வேணும் இல்லையா? அதுக்காகவே இந்த குடுவை வந்து தாத்தா பண்ணாங்களாம். உள்ள வந்து கிருஷ்ணல் கேன் இருக்குல்ல, அத வச்சுட்டாராம். இந்த தென்னம்பாலை இருக்குல்ல, காஞ்ச தென்னம்பாலைய வச்சு கட்டிக்கிட்டாங்களாங்க. அதுல ஒரு கெமிக்கல் இருக்குல்ல, அந்த கெமிக்கல் தாங்க நான் சொன்னது. கால்ல வந்து தேய்ச்சுட்டு போனாருன்னு அந்த பாட்டில் தான் அது. ஓகேங்க. தாத்தா கேட்ட மாதிரி ரூ. 200 குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்து ரூ. 200 குடுத்துட்டோம். ஏன்னா ஒரு மரம் தான் ஏறுனாரு. அதுக்கப்புறம் தாத்தா கிளம்பிட்டாரு. தாத்தா கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து நாங்க பார்க்குறோம், அந்த இடமே ஃபுல்லா தேங்காய், இளநீர், தென்னை ஓலைன்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவா இருந்தது. அதுக்கப்புறம் அத கிளீன் பண்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற தென்னை ஓலைலாம் எடுத்து போட்டுட்டோம். இதோ இதான் தென்னை ஓலைங்க. இத நாங்க தொடப்பத்துக்காக யூஸ் பண்ணிப்போம். இங்க பாருங்க, இவ்ளோ தேங்காவும், இவ்ளோ இளநீரும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இது எல்லாமே தேங்காங்க. அந்த மொனைய பாருங்க காஞ்சிருக்கா. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இளநீருங்க. அந்த மொனைய பாருங்க அப்படியே கிரீனிஷா இருக்கும். அந்த பார்க்கவே டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க. அதனால தான் இது இளநீர், இது தேங்காவா நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம். தாத்தாக்கு 70 வயசு சொன்னதுமே எங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. 70 வயசுக்குமே ஒரு தேங்காய் மரம் ஏற அளவுக்கு சக்தி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த காலத்துல ஆர்கானிக்காவே நிறைய விஷயங்கள் சாப்பிட்டாங்க. கம்பு, கேழ்வரகு, கூழு நிறைய விஷயங்கள் ஹெல்த்தியாவும் ஆர்கானிக்காவும் சாப்பிட்டாங்க. ஆனா நம்மலாம் வந்து 70 வயசு இருப்போமான்றதே டவுட்டா தான் இருக்கு. அப்படியே 70 வயசு இருந்தா கூட ஒரு தென்னை மரம்லாம் ஏற முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வந்து எல்லாமே கலப்படமாவே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆர்கானிக்கா சாப்பிட பழகிக்கோங்க. நாங்களுமே அதுக்காக தான் எங்க வீட்டு தோட்டத்துல சின்ன சின்ன கொஞ்சம் காய்கறி கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக்கா சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இறங்கியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஆர்கானிக்கா சாப்பிட பழகிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். பாய்.